சார் இப்போ நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? Yes, sir. ஸோ கூகுள் சர்ச் ஆட்ல இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் லாஸ்ட் ஒரு 4 days கிளாஸஸ்ல. ஸோ இது Okay, வரைக்கும் நீங்க வந்துட்டு என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க? ஓகேங்களா? okay, sir. ஸோ அதை மட்டும் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So இந்த லாஸ்டா வந்து நம்ம கீவேர்ட்ஸ்ல அந்த ப்ராட் மேட்ச், கிராஸ் மேட்ச், அப்புறம் எக்ஸாக்ட் மேட்ச் மூணு இது பார்த்தோம். அந்த மூணு ஓகே, டைப் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், மினிமம் 7 to 8 ஹெட்லைன்ஸ் இருக்கணும். ரிமைனிங் வந்து ஒரு 7 இது ஆஃபர்ஸ் இல்லாட்டி கால் டு ஆக்ஷன் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கீவேர்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. கீவேர்ட் ஓகே, ப்ரிப்பரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்சிஆர்பி பேஜ்ல இருந்து கீவேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் போட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பீப்புள் ஆல்சோ சர்ச் அப்படிங்கிறதுல இருந்தும் நம்ம கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அதுல இருந்து ஐடியா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ரீசன்ட் சர்ச்ல இருந்தும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஓகே, காம்படிட்டர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட ஹோம் பேஜ்ல இருக்கிற அந்த ஹெட்லைன்ஸ் அதையும் நம்ம வந்து கீவேர்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே, இல்லை அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்து ஸோ அதில் கீவேர்டு சர்ச் பண்ணி அவங்க என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணிக்காங்களோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த காம்படிட்டர் ஓகே, வெப்சைட்ல போயிட்டும் அந்த கீவேர்ட்ஸ் நம்ம வந்து என்ன கீவேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே. ஸோ பேசிக்கா இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ம். கூகுள் ஆட்னா என்ன, எஸ் சார். தென் அந்த கூகுள் ஆடுக்குள்ள இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ் சார். ம். தென் அதுக்குள்ள இருக்கிற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கூகுள் ஆட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு எஸ். கூகுள் ஆடுக்கான அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டோட அக்சஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ் ஸோ சார். ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம பேசிக்கா கோல்ஸ் வந்துட்டு செட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன கேம்பெயின் டைப் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா பேசிக் செட்டிங்ஸ். ஸோ ஃப்ரம் நெட்ஒர்க்ல இருந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வரைக்கும் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் ஓகே. அதுக்கப்புறம் கீவேர்ட் ரிசர்ச் வந்துட்டு எப்படி பண்றது. ஸோ கீவேர்ட் ரிசர்ச்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு மேனுவல் கீவேர்ட் ப்ரிப்பரேஷன் தென் வந்துட்டு ஆட்டோ டூல் மூலியமா நம்ம கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேனுவலா எப்படி வந்துட்டு கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்றது. தென் அதுக்கப்புறம் கீவேர்டோட மேட்ச் டைப்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கு. ஸோ பேசிக்கா ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதில் வந்துட்டு ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாமே வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியான ஓவர்வியூ வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஓகே. எஸ் சார். ம். இப்போ பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் வந்துட்டு கொடுத்துருந்தேன். லைக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு லைக் கூகுள் எஸ்சிஆர்பியில் போயிட்டு சர்ச் பண்ணி ம். லைக் வந்துட்டு காம்படிட்டரோட ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கீவேர்டு வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீசன்ட் சர்ச்சஸ், ரிலேட்டட் சர்ச்சஸ், ஸோ அதை யூஸ் பண்ணி எடுக்க சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் காம்படிட்டரோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஸோ அவங்களோட கண்டென்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணி ஸோ அங்கேருந்து எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாமே மேனுவல் கீவேர்ட் ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? எஸ் ஸோ சார். இப்போ நீங்க வந்துட்டு இப்போ கீவேர்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஓகேங்களா? எஸ் ஸோ சார். அந்த கீவேர்ட் செட் மட்டும் எனக்கு காட்டுங்க. ஓகே சார். இதுல வந்து நான் இப்போ இந்த கீவேர்ட்ஸ் வந்து என்ன சொல்லுங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கம்பெனிக்கு வந்து ஒரு சாம்பிள் மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஓகே, கம்பெனியோட வெப்சைட்டு. ஸோ இது ஓகே ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த ப்ராடக்ட்குள்ளே போகலாம். ஜிப்ரோ அப்படிங்கிறது எங்களோட ஒரு ப்ராடக்ட். ஓகே, அதனால அந்த கம்பெனிக்கு உண்டான வெப்சைட்டுக்கு உண்டான கீவேர்ட்ஸை ஃபுல்லாக நான் சர்ச் பண்ணி எடுத்துருக்கேன். அங்கே என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம் ஓகே. அதுக்கு ஸோ உண்டான வந்துட்டு ரிலேட்டட் என்ன ஜாப்ஸ். அப்படின்னா நீங்க எடுத்திருக்கிற கீவேர்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் கம்பெனியோட ஆ சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு. ஓகேங்களா? ஆ இண்டிவிஜுவலா இது எதுவுமே எடுக்கல. ஆ கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஸோ நீங்க என்னென்ன சப்போர்ட்ஸ் வந்து நீங்க பண்றீங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்கு மட்டும் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் லிஸ்ட் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ எஸ். அதுக்கு முன்னாடி என்னென்ன சர்வீசஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க எனக்கு. ஓகே சார். ஸோ இதில் வந்து இந்த டேப் காமிக்கிறேன் சார். ஓகே, இதில் வந்து இப்போ எங்களோட எசென்சியல் பேஜில் வந்து ஹோம் இருக்கு, அபோட்டஸ் இருக்குது, அது ஓகே, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது, அப்புறம் ஓகே, டெஸ்டிமோனியல், கேரியர், அப்புறம் இன்டர்ன்ஷிப், கான்டாக்ட், கெட் இன் டச்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓகே, இதில் சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 சர்வீஸ். ஒன்று வந்து கஸ்டம் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு சர்வீசஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சர்வீஸ் பண்ணுறோம்.
ஓகே அடுத்து வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் பண்றோம். ஸோ ஓகே மூணும் பண்ணலான்னு சொல்லி எங்களோட ப்ரொபோசல் இருக்குது. So, ஓகேங்க அடுத்து வந்து ஒரு கேரியர் பேஜ் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஒன்று, அவ்வளோதான் சார். ஓகேங்க. இப்போ லேண்டிங் பேஜ் வந்துட்டு நம்ம மட்டும் வந்து டிசைன் என்ன பண்ணி. பண்ண போறோம் அப்படின்னா, ஜெனரலா சர்வீசஸ்க்கு மட்டும் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க கீவேர்ட் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? எஸ் சார். ஸோ ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா, வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன். செகண்ட் ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். தேர்ட் ஒண்ணுங்க, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், வெப் அப்ளிகேஷன். ஸோ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அப்போ டோட்டலா வந்துட்டு என்ன அப்படின்னா 3 சர்வீசஸ். ஓகேங்களா? எஸ் ஸோ சார். அப்போ பேஸ்ட் ஆன் யுவர் 3 சர்வீசஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு லைக் வந்துட்டு செப்பரேட் கேம்பெயினா நீங்க கிரியேட் பண்றதா இருந்தாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஒரே கேம்பெயினா நான் கிரியேட் பண்ணி நான் அதுக்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சரி நீங்க எந்த கான்செப்ட் குள்ள போறீங்க? சிங்கிள் கேம்பெயின் குள்ள போக போறீங்களா? இல்ல ஒரே கேம்பெயின் டிஃபரெண்ட் கேம்பெயின்ஸ்குள்ள நீங்க போக போறீங்களா? சார். இப்போ ஒரே கேம்பெயின்குள்ள போறாங்க, மூணுக்கும் சேர்த்து பட்ஜெட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா சார்? ஓகே. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிருக்கிற மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ம். சிங்கிள் கேம்பெயின். அந்த சிங்கிள் கேம்பெயின்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. சோ அந்த ஆட் குரூப்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்க பேஸ்ட் ஆன் யுவர் சர்வீசஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த 3 சர்வீசஸ்க்கும் சேர்த்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரே கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அந்த கேம்பெயினுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரே செட்டிங்ஸ். அப்போ நீங்க கேம்பெயின் லெவல்ல நீங்க என்ன செட்டிங்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த செட்டிங்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆட் குரூப்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரிகர் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் தானே? Yes, sir. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது இல்ல. இல்ல இப்போ நீங்க வந்து அந்த ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு கேம்பெயின் பண்றது பெஸ்டா, இல்ல எல்லா சர்வீஸ்க்கும் ஒரே கேம்பெயின் பண்றது எது பெஸ்டா இருக்கும் சார்? ரிசல்ட் வருது எது பெஸ்டா இருக்கும்? இல்ல நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கேம்பெயின்குள்ள நீங்க ஓகே. மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 சர்வீசஸ் சொன்னீங்க. வெப் அப்ளிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் இ-காமர்ஸ் ரிலேட்டடா. ஓகேங்களா? எஸ் சார். இப்போ ஒரு கேம்பெயின்க்கான பட்ஜெட் வந்துட்டு எவ்வளவு செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, பெர் டேக்கு 1000 ரூபீஸ் செட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே சார். 1000 ரூபீஸ் செட் பண்ணிட்டு எல்லா செட்டிங்ஸுமே செட் பண்ணிட்டீங்க. அந்த ஒரு கேம்பெயின்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ்ல 3 சர்வீசஸையும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா? ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட ஆட் குரூப்ஸ் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மத்த 2 ஆட் குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப் அப்ளிகேஷனோட கம்பேரிங் டு த வெப் அப்ளிகேஷன். சோ மத்த ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்லோவா வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்டையர் பட்ஜெட்டுமே ஒரே ஒரு சர்வீசஸ்க்கு மட்டுமே வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஓ ஓகே சார். புரியுதுங்களா? எஸ் இப்போ சார். இதே நீங்க செப்பரேட் கேம்பெயினா வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்? ஒவ்வொரு கேம்பெயினுக்குமே அதாவது சர்வீசஸ் பேஸ்டு நீங்க டிஃபரெண்ட் கேம்பெயினா நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் தனித்தனியா நீங்க பட்ஜெட் வந்துட்டு அலோகேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமான பட்ஜெட் வந்துட்டு அந்தந்த சர்வீசஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் ஆகும். ஓ ஓகே சார். ஃபைன் சார். புரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? எஸ் அப்போ சார். இந்த சர்வீசஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம தான் டிசைட் பண்ண போறோங்க. சரிங்களா? லைக் வந்துட்டு சிங்கிள் கேம்பெயினா வந்துட்டு கிரியேட் பண்ண போறோமா? இல்ல மல்டிபிள் கேம்பெயின்ஸ வந்துட்டு கிரியேட் பண்ண போறோமா? அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே சார். பெஸ்ட் வே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். தப்பு இல்ல. ஆனா என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரே அதாவது நல்லா டாப் மோஸ்ட் எது வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் வந்துட்டு அலோகேட் ஆயிருங்க. உங்களுக்கு வந்துட்டு மத்த ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே. ஏன்னா நல்லா ஒர்க் ஆகுற ஆட் குரூப்புக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் அதிகமா செலவு ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பிசினஸோட வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் எடுத்தாதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ஆஃப் ROI வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே. நீங்க உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் நிறைய லீடு வந்துருச்சு, அங்க லீடு கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க பெட்டர் வே யூ கேன் கோ அண்ட் செக்ரிகேட் த கேம்பெயின். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் யுவர் சர்வீசஸ்ங்க. ஓகே சார். ஃபைன். சோ அதுதான் பெஸ்ட் வேங்க. சரி சார். ஓகே. அப்போ ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் அதாவது ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் செப்பரேட் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பட்ஜெட் வந்துட்டு அலோகேட் பண்ணுங்க. ஓகே. அப்போ அந்தந்த பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்தந்த கேம்பெயினுக்கு மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே. ஓகேங்க. சோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரலா ஒரு ஆட் குரூப் வந்துட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது டாப் ஆர் பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அப்படின்றது சம்பந்தமா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ இந்த ஆட் குரூப்புக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா சம் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. இது எல்லாமே எதை பத்தி பேச போகுது அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ பத்தி மட்டும் தான் பேச போகுது. கரெக்ட்டுங்களா?
எஸ் சார். இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சரை பத்தி, அதாவது என்ன அப்படின்னா உங்களோட சர்வீசஸ் பத்தியோ ப்ராடக்ட்டை பத்தியோ எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா பேசல. ஜென்ரலா நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, ஐடி டெவலப்மெண்ட்னா ஐடி டெவலப்மெண்ட் கம்பெனி, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா இ காமர்ஸ் ரிலேட்டட்னா இ காமர்ஸ் ரிலேட்டட்னு தேட போறாங்க. கரெக்டுங்களா? இது எல்லாமே குரூப்பிங் பண்ணி நீங்க வைக்கிறீங்க ஒரு ஆட் குரூப். ஓகேங்களா? எஸ் சார். செகண்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க, வெப் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா, அதாவது வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டடா யாராவது வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்துட்டு ரிசர்ச் பண்ணும்போது உங்களோட ஆடை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அதுக்கு தனியா வெப் அப்ளிகேஷனுக்கு சம்பந்தமா வந்துட்டு என்ன அப்படின்னா தனியா கீவேர்டு வந்துட்டு செக்ரிகேட் பண்ணிருக்கீங்க. தென் அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷனுக்கு வச்சிருக்கிறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் தனியா வச்சிருக்கிறீங்க, அதே மாதிரி இ காமர்ஸ்க்கும் தனியா வந்துட்டு நீங்க வச்சிருக்கிறீங்க. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. சோ இப்போ வந்துட்டு என்ன பண்றீங்க, ஒரே கேம்பெயின்குள்ள ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஒரே கேம்பெயின்குள்ள நீங்க இந்த 1 2 3 4 5 ஆட் குரூப்ஸ் வச்சிருக்கீங்க. ஒரு கேம்பெயின்குள்ள இந்த 5 ஆட் குரூப்ஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செக்ரிகேட் பண்ண போறீங்க இப்போ. ஓகேங்களா? சோ ஓகே அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நோட்பேட் ஃபைல் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. சார். இது நீங்க தனித்தனியா தானே பண்ணலாம்னு சொல்லுங்க கேம்பெயின் வந்து. இல்ல இப்போ வந்துட்டு அதான் இந்த ரெண்டையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோங்க. ஓகேவா? சரி. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பண்றதுனால நமக்கு வந்துட்டு அது எப்படி வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் ஆக போகுது. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா செப்பரேட் கேம்பெயினா கிரியேட் பண்ணும்போது அங்க எது மாதிரியான ஒர்க் வந்துட்டு இன்வால்வ் ஆகும் அப்படின்றத நம்ம பாத்துடலாங்க. சரியா? சரி சார். ஓகே ஓகே. சோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நோட்பேட் ஃபைல் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நோட்பேட் ஃபைல் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டீங்களா? சோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ண போறது ஒரு கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின்ங்க. ஓகேவா? சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரே என்ட்ரி நிமிஷம் பண்ணிக்கோங்க. சார். ஒரே நிமிஷம். ஓகே ஸோ இந்த ரெக்கார்டிங் ஓகே பண்ணாத செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ரெக்கார்ட் ஆகுது இல்லைங்களா? எஸ் சார். ரெக்கார்டிங் வருது. ஓகே. அது க்ளோஸ் சரிங்க. பண்ணும்போது சேவ் பண்ண கேட்குமாங்க சார்? ஆமாமா. க்ளோஸ் பண்ணும்போது சேவ் ஆப்ஷன் கேக்குங்க. சரி சார். ஓகே. சரி சோ ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண போற கேம்பெயினுக்கு செட்டிங்ஸ் வந்து நானே சொல்றேங்க. ஓகேங்களா? சரி. சோ வந்துட்டு என்ன அப்படின்னா நெட்வொர்க் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ்சிஆர்பி சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ்ல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேங்களா? அப்போ நெட்வொர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ், தென் அதுக்கப்புறம் ஆல்சோ வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் என்ஜின் பார்ட்னர் வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸோ எஸ்சிஆர்பி பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ்சிஆர்பியில் இருக்கிற மாதிரியான ஒரு பார்ட்னர்ஸ்ங்க. ஓகேங்களா? அப்போ சர்ச் என்ஜின் பார்ட்னர்ஸ். ஓகே. நெட்வொர்க் நான் கொடுக்குறேன். ஓகே. செகண்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா நோட் பண்ணுமா இல்ல? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சர்ச் என்ஜின் பார்ட்னர்ஸ் வெப்சைட். ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷன் செட்டிங்ஸ். எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ். ஸோ ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலா, அதாவது இந்த கண்ட்ரீஸ் வந்துட்டு நாங்க வந்துட்டு கொடுக்கறது நாங்க கொடுப்போம். இல்ல நாங்க வந்து இது மாதிரி குரூப்பா தான் சொல்லுவோங்க. சரிங்களா? ஒரு இடத்துல போனா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸ், ஏசியன் பசிபிக் கண்ட்ரீஸ், இதை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. அப்போ நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரீஸ் லிஸ்ட் இப்படி வந்து கொடுக்கும்போது இப்ப மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் நான் சொல்லிட்டேன். அப்ப மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ப்ரௌஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரீஸ் லிஸ்ட் எல்லாமே எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி. ஓகே ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லொகேஷன் செட்டிங்ஸ்குள்ள எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அதுல வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா பிரிசன்ஸ் மட்டும் தான் இருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணக்கூடாது. ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிரிசன்ஸ். ஓகேவா? ஸோ பிரிசன்ஸ் பேஸ் பண்ணி தான் என்னோட ஆடை வந்து நீங்க செட் பண்ண போறீங்க. பிரிசன்ஸ் பிரிசன்ஸ் தான் எனக்கு வந்துட்டு இருக்கணுங்க. அதாவது அந்த லொகேஷனுக்குள்ள இருக்கிற பீப்புள் தேடுனா மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். அந்த லொகேஷன் பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. சார் அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? பிரிசன்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும். ஸோ பிரிசன்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? பிரிசன்ஸ் அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ண போற லொகேஷனுக்குள்ள, ஓகேங்களா, லொகேஷன்ல இருந்து உங்களோட, அதாவது நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அப்போ நம்ம அந்த கூகுள் சர்ச் ஆட் பேஸ்ட் ஆன் கீவேர்டு, அதாவது யூசர் தேட போற கீவேர்டை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அப்போ நம்ம லொகேஷன் செட் பண்ணிட்டோம். அந்த லொகேஷனுக்குள்ள இருந்து நம்ம என்ன கீவேர்டு வந்துட்டு டார்கெட் பண்ணிருக்கோமோ அந்த கீவேர்டை தேடுனா என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகணும். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரிசன்ஸ். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மேபி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க லொகேஷன் ஒரு கண்ட்ரிஸ் வந்துட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கண்ட்ரிஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல சம் பீப்புள்ஸ்க்கு. கரெக்டுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில எனக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் ரிலேட்டடா நான் அதிகமா இன்ஃபர்மேஷனா தேடிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க.
ஓகே இப்போ நீங்க சப்போஸ் வந்துட்டு நீங்க லொகேஷன் வந்துட்டு மதுரையை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி ஆட் வந்து ரன் பண்றீங்க. அப்போ அந்த ஆட் வந்து ரன் பண்ணும்போது லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ஓகே நான் கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கும் பில்லிங் சாஃப்ட்வேர் சம்பந்தமா எனக்கு வேணும், நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேடுறேன் அப்படின்னா, எனக்கு மதுரையில தான் நீங்க டார்கெட் பண்ணி நீங்க ஆடை வந்துட்டு நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து தேடினாலும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், உங்களோட ஆட் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன் அப்படின்னா நீங்க பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா எனேபிள் பண்ணிருக்கீங்க. பட் எனக்கு நான் இப்போ கேட்கிற கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்லி பிரசன்ஸ் மட்டும்தான். ஓகே ஓகேங்களா? சோ லொகேஷன் ஆப்ஷன் வந்துட்டு சொல்லிட்டேன். அதே மாதிரி என்ன லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆல் லாங்குவேஜ் தாங்க. சார் பிரசன்ஸ்ல என்ன வரும் சார்? என்ன ஸ்பெல்லிங் வரும்? எனக்கு இல்ல அந்த லொகேஷன்ல எனக்கு பிரசன்ஸ் மட்டும் வேணும்னு கண்டிஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? இல்ல அது கேட்கல. அந்த பிரசன்ஸ் என்ன ஸ்பெல்லிங் வரும்? PRES PRESENSE SEN எஸ் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் சி. ஓகேங்களா? ஓகே சார். ஓகேங்களா? அடுத்து லாங்குவேஜ். ஓகேங்களா? லாங்குவேஜ்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல் லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். நம்ம டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற லொகேஷன்ல எல்லா லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஓகே சார். ஓகேங்களா? சரி. தென் அதுக்கப்புறம் இந்த கேம்பெயினோட ஸ்டார்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேம்பெயினோட ஸ்டார்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா டுடே. ஓகே சார். இந்த கேம்பெயினோட எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓகே செப்டம்பர் 25. ஓகே சார். ஓகேங்களா? சரி. சோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆட் ஷெட்யூல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆட் ஷெட்யூல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. தென் இந்த இதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டிய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு வேணும். ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட் மேக்ஸிமம் வில்லிங் டு பே அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 20 rupees. மேக்ஸிமம் வில்லிங் டு பே பெர் கிளிக்கு நம்ம செட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 20 rupees பெர் கிளிக்கு. நீங்க சூஸ் பண்ண வேண்டிய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ். சோ மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். கரெக்ட்டுங்களா? மேக்ஸிமைஸ் கிளிக். மேக்ஸிமைஸ் கிளிக். நீங்க சூஸ் பண்ண வேண்டிய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமைஸ் கிளிக். ஓகே. சோ மேக்ஸிமைஸ் கிளிக்னா என்ன சார்? சாரி சார் மறந்துச்சு சார். ஓகே. சோ மேக்ஸிமைஸ் கிளிக் அப்படின்னா நம்ம டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம செட் பண்ணிடுவோம். நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயினை பேஸ்ட் ஆன் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற டெய்லி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகுது. சோ பேஸ்ட் ஆன் நம்ம மேக்ஸிமம் வில்லிங் டு பே பெர் கிளிக் அந்த அமௌண்ட் பேஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ண போறாங்க ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கிளிக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வந்துட்டு அதாவது நம்மளோட ஆடு எதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற பட்ஜெட்ல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ வந்துட்டு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அந்த இதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த அல்காரிதம் வந்துட்டு நம்மளோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஓகே சார். சோ எனக்கு தேவை இந்த மேக்ஸிமைஸ் கிளிக் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? சரி சார். சோ அதுல ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த சோ மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் நான் சொல்லியிருக்கேன். கன்வர்ஷன் அதுக்கப்புறம் கன்வர்ஷன் வேல்யூ அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டார்கெட் இம்ப்ரெஷன் ஷேர் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சோ கன்வர்ஷன் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்னா நீங்க செட் பண்ணி வச்சிருக்கிற பட்ஜெட்டை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் ஜெனரேட் பண்றதுக்காக இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் காப்பீஸை வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் கன்வர்ஷன் வேல்யூ அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் இ-காமர்ஸ் ப்ராடக்ட்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வேல்யூ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ல இருந்து ரெவன்யூஸ் வந்துட்டு அதிகமா வருமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பிட்டிங் அமௌண்ட் வந்துட்டு அதிகமா வந்துட்டு அதை ஸ்பெண்ட் பண்ணி ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டார்கெட் இம்ப்ரெஷன் ஷேர் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம பார்த்தோம். சோ இந்த டார்கெட் இம்ப்ரெஷன் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆட் வந்து நம்ம செட் பண்றோம் அப்படின்னா இது பேஸ்ட் ஆன் த வியூ, அதாவது ஒரு இம்ப்ரெஷன். ஓகேங்களா? இம்ப்ரெஷனுக்கு பேஸ்
நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மேக்ஸிமைஸ் கிளிக் பண்ணா அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். கன்வர்ஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து கன்வர்ஷன் வேல்யூ பேஸ்ட் ஆன் யுவர் ROI, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துட்டு உங்களோட ஹை ப்ராடக்ட் எதுல வந்துட்டு அதிகமாக ரெவன்யூ வருதோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு செலவு பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் லாஸ்டா சொன்னது இம்ப்ரெஷன் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, அது உங்களோட ஆடை டிஸ்பிளே பண்ணாலே வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். சரிங்களா, இதுதான் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா வந்துட்டு என்ன அப்படின்றது பார்த்திருந்தது. ஸோ அதுல நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறது இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸிமைஸ் கிளிக் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் இங்க வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த கன்வர்ஷன் மட்டும் நோட் டைம் சொல்லணும் சார். கன்வர்ஷன்ங்கிறது இப்போ மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம ஒரு டெய்லி பட்ஜெட் வந்து செட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த டெய்லி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பெர் டேக்கு வந்துட்டு 500 rupees வந்துட்டு நீங்க செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 500 rupeesக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்ணும். ஓகேங்களா, சரி சார். கிளிக்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட கிளிக் பண்ண வைக்கும். கன்வர்ஷன் அப்படின்றது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வந்துட்டு கன்வர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் பண்ணும். நான் ஏற்கனவே இந்த மேக்ஸிமைஸ் கிளிக் அண்ட் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வந்துட்டு சொல்லியிருந்தேன். நீங்க மேக்ஸிமைஸ் கிளிக்ஸும் நீங்க 95% கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சூஸ் பண்ண போற கீவேர்டு பெர்ஃபெக்டான கீவேர்டா இருந்து உங்களோட லேண்டிங் பேஜ்ல இருக்கிற கண்டென்ட், ஸோ லேண்டிங் பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். ஏன், நமக்கு நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்துட்டு அதிகமா ஆகும்போது நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள உள்ள வர போறாங்க. அப்ப அந்த நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்துட்டு வேலிடான விசிட்டர்ஸா இருக்கணும். அதுக்கு தான் நான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அப்ப இந்த மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸோ மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்க போகுது. அதே மாதிரி கீவேர்ட்ஸ் லேண்டிங் பேஜ் ப்ராப்பரா இருந்தா நம்பர் ஆஃப் லீட்ஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறையவே கிடைக்க போகுது. ஸோ மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்றது நீங்க செட் பண்ணிருக்கிற பட்ஜெட்ல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வர்ஷன் அப்படின்றது ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் சப்மிட் பண்ண போற இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கன்வர்ஷன், அதாவது லீடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீடை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மேக்ஸிமம் கன்வர்ஷன் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். ஓகே, ஓகேங்களா. ஓகே, அப்போ அந்த கன்வர்ஷன் வந்து அந்த லீட் ஜெனரேட் பண்ணுது இல்லை சார்? அப்போ வந்து அந்த கஸ்டமர் வந்து அவங்க டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அதையும் வந்து இதுல லிங்க் பண்ணாதானே அந்த கூகுள் வந்து அதை அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா? இல்லைங்க, நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த அல்காரிதம் வந்துட்டு கன்வர்ஷன் அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அதாவது நம்ம ரீசெண்டா அவங்களோட பிஹேவியர்ஸ் ஹிஸ்டரி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அல்காரிதம் ஒருத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டரி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். யாரெல்லாம் ரீசெண்டா வந்துட்டு அவங்களோட டேட்டாவை வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரீவியஸா ரெடி டு என்டர் தேர் டீடைல்ஸ். ஓகேங்களா, சோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிஃபரபிளி ஓகேங்களா, அவங்களுக்கு அவங்க தேடும் போது உங்களோட ஆடோட பொசிஷன் எடுத்துட்டு டாப்ல வந்துட்டு காட்டுங்க. ஓகேங்களா, இப்போ அந்த ப்ரிஃபரபிள் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடை காட்டும் போது அவங்க ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா, அப்போ நம்மளோட வெப்சைட்டும் ஓபன் ஆக போகுது. அந்த வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்துட்டு நான் காட்டும் போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் என்கொயரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது. மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெர் டேக்கு 500 rupees யூஸ் பண்றோம், இப்போ 500 rupeesக்கு எனக்கு 10 கன்வர்ஷன் வந்துரும்ன்றது கிடையாதுங்க. இந்த அல்காரிதம் டிசைட் பண்ணுது. ஓகே, நான் வந்துட்டு இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்துட்டு நான் காட்டுறேன். நான் கிளிக்ஸ் சொன்னேன். அப்போ கிளிக்ஸ்ன்றது நிறைய பேர் கிளிக் பண்ண வைக்கணும், என்னோட ஆடை வந்துட்டு கிளிக் பண்ண வைக்கணும். அப்போ அதோட வேலை, அந்த அல்காரிதத்தோட வேலை என்ன அப்படின்னா உங்களோட ஆடை நான் நிறைய பேர் கிளிக் பண்ண வைக்க போறேன். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ல கிளிக் பண்ணாலும் உங்களோட ஆட் உங்களோட பேஜுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாளுக்கு வந்து நான் காட்டுவேன். அப்போ இந்த நம்ம சூஸ் பண்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இந்த அல்காரிதம் டிசைட் பண்ணி எந்த பீப்புளுக்கு வந்து நம்ம காட்டணும், யாருக்கு காட்டக்கூடாது அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ணுதுங்க. ஓகே சார், ஃபைன் சார். ஓகே, சோ இப்போ இந்த நான் கொடுக்குற இந்த டாஸ்க்ல வந்துட்டு என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கிளிக் வந்துட்டு சூஸ் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா, டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா சார் எதுவும் கேட்டிங்களா? இல்ல, டெய்லி பட்ஜெட் தான் கேட்க வந்தேன். ஓகே,
டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் டேக்கு 1000 rupees. ஓகே சார். பெர் டேக்கு 1000 rupees. ஓகே, இப்போ இந்த கேம்பெயினோட பேரு ஓகேங்களா, இந்த கேம்பெயினோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களோட பிராண்ட் நேம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு எனக்கு அந்த கேம்பெயின் நேமை பார்த்தாலே தெரியணும். ஓகே, பிராண்ட் நேம் தெரியணும், அதாவது எந்த கிளையண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ண போறேன் அதனால பிராண்ட் நேம் வந்துட்டு கொண்டுட்டு வரேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் நேம்ல பார்த்தாலே எனக்கு வந்துட்டு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கண்ட்ரிஸை நான் டார்கெட் பண்ணி நான் வந்துட்டு கேம்பெயின் ரன் பண்றேன் எனக்கு அந்த டீடைலும் கேம்பெயின் நேமை பார்த்தாலே தெரியணும். தென் அதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட் இல்லைன்னா எந்த சர்வீஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். அப்போ எனக்கு இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கேம்பெயின் நேம் நீங்க கொடுத்தாலே வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த 4 விதமான டீடைலுமே வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். ஓகேவா, ஏன்னா நிறைய நான் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்ப இந்த கேம்பெயின் நேமை வச்சு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் கேம்பெயின்குள்ள இந்த பர்டிகுலர் கிளையண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், இந்த பர்டிகுலர் கிளையண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு இந்த பர்டிகுலர் கேம்பெயினை வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம், அது என்ன ப்ராடக்ட் என்ன சர்வீஸ்க்கு அப்படின்றத கேம்பெயின் நேம் பார்த்தாலே வந்துட்டு என்ன நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியணுங்க. ஓகேவா, இந்த பிராண்டிங் இடத்துல நீங்க கேம்பெயின் நேம் கிரியேட் பண்ண போறது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல எனக்கு இந்த 4 விதமான இன்ஃபர்மேஷனுமே ஜஸ்ட் அந்த கேம்பெயின் நேம் பார்த்தாதுமே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியணுங்க, இன்ஃபர்மேஷன் தெரியணும். சரி சார். ஓகே, ஓகேங்களா. ஓகே, தென் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயினை இந்த ஒரு கேம்பெயின்குள்ள எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கணும். 5 ஆட் குரூப்ஸ். அப்போ ஆட் குரூப்புக்கான நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க கீவேர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான ஒவ்வொரு கீவேர்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபைல், அதாவது ஒரு செட்டுக்கு ஒரு 20 கீவேர்ட்ஸோ 30 கீவேர்ட்ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா 5 ஆட் குரூப்ஸா வந்துட்டு டிஃபைன் பண்ணுங்க. அந்த ஆட் குரூப்ஸ்க்கான நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எந்த செட்டு கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த செட்டுக்கான நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிருங்க. ஓகேங்களா, இந்த ஆட் செட்டா சார்? சொல்லுங்க. ஆட் குரூப் அப்புறம் என்ன சார், அந்த 5 ஆட் குரூப் கிரியேட் பண்றோம். 5 ஆட் குரூப் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். சோ ஆட் குரூப் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் அவர் அந்த கீவேர்ட் வந்துட்டு குரூப்பிங் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் ஒவ்வொரு ஆட் குரூப் வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஆட் குரூப்புக்குள்ள கீவேர்ட்ஸ் வந்துட்டு இருக்க போகுது, கரெக்ட்டுங்களா. சோ அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்க போறீங்கன்னா ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. அந்த ஆட் குரூப்ல வந்துட்டு அந்த ஆட் குரூப்புக்கான நேம் நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கீவேர்ட் ஆல்மோஸ்ட் செக்ரிகேட் பண்ணிருக்கீங்க. என்ன நேம்ல செக்ரிகேட் பண்ணிருக்கீங்களோ அதே நேம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த ஆட் குரூப் நேமை வந்துட்டு நேமிங் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகேங்களா. ஓகே, சோ ஆட் குரூப் வந்துட்டு இப்ப நான் சொல்லிட்டேன். இந்த ஆட் குரூப்புக்குள்ள நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண போற கீவேர்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச்ல இருக்கட்டும். ஃப்ரேஸ் மேட்ச். ஓகேங்களா, சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நாளைக்கு வரும்போது இந்த மேட்ச் டைப்னா என்ன, சோ மேட்ச் டைப்ல உங்களுக்கு வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் மேட்ச் டைப் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃப்ரேஸ் மேட்ச், பிராட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச், தென் அதுக்கப்புறம் நெகட்டிவ் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சோ அது என்ன, இது நாளைக்கு வரும்போது நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்கு 4க்கும் வித் எக்ஸாம்பிள் வித் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டீடைலிங்கோட எனக்கு வரணும். ஓகேங்களா, மேட்ச் டைப் இது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த நான் கொடுக்க போற டாஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண போற மேட்ச் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச். ஓகேங்களா. ஓகே, தென் ஃபைனலா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒவ்வொரு ஆட் குரூப் வந்துட்டு அதாவது 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸுக்கும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன ரூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ல நம்ம அப் டு 15 ஹெட்லைன்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். நீங்க கண்டிப்பா 15 ஹெட்லைன்ஸ்மே யூஸ் பண்ணணும். அதுல வந்துட்டு ஆப்ஷன் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஓகேவா, 15 ஹெட்லைன்ஸ்மே நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 4 டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ்மே நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும். அப்போ 15 ஹெட்லைன்ஸ்ல நீங்க எதையுமே பின் பண்ணாதீங்க. 4 டிஸ்கிரிப்ஷன்லயுமே எதையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா பின் பண்ண கூடாது. நீங்க 5 ஆட் குரூப் கிரியேட் பண்றீங்க. அந்த 5 ஆட் குரூப் அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்புக்கும் நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. அந்த ஒவ்வொரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்லயும் நீங்க 15 ஹெட்லைன்ஸ்மே நீங்க யூஸ் பண்ணணும். 4 டிஸ்கிரிப்ஷன்மே யூஸ் பண்ணணும்.
15 ஹெட்லைன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஹெட்லைனோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 30 கேரக்டர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 90 கேரக்டர்ஸ். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 15 ஹெட்லைன் பிளஸ் 4 டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லேண்டிங் பேஜ் யூஆர்எல். ஓகேங்களா? லேண்டிங் பேஜ் யூஆர்எல் அப்படின்றது அந்த ஆடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு லேண்ட் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர், உங்ககிட்ட வந்துட்டு சப்போஸ் ஒரே ஒரு யூஆர்எல் தான் இருக்கு, வெப்சைட் யூஆர்எல் தான் இருக்குன்னா 5 ஆட் குரூப்ல நீங்க கிரியேட் பண்ற ஆடுக்குமே ஒரே யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 5 சர்வீசஸ் வந்துட்டு வச்சிருக்கிறீங்க, அந்த சர்வீசஸ்க்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூஆர்எல்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் சம்பந்தமா, மொபைல் வெப் டெவலப்மெண்ட் சம்பந்தமா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஆட் காப்பி வந்து நீங்க எழுத போறீங்கன்னா அந்த ஆடை கிளிக் பண்ணா அந்த மொபைல் வெப் டெவலப்மெண்ட் பேஜுக்கு தான் நீங்க ரீடைரக்ட் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் குரூப் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்றீங்க. அப்போ அந்த ஆடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பேஜுக்கு தான் நீங்க ரீடைரக்ட் பண்ணணும். ஓகே. இப்போ உங்ககிட்ட சப்போஸ் எனக்கு அந்த சம்பந்தமா பேஜஸ் வந்துட்டு இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லா ரெஸ்பான்சிவ் சர்ச்சர்லயுமே நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அந்த லேண்டிங் பேஜ் யூஆர்எலோட லிங்க் வந்து என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல இருக்கிற அந்த ஹோம் பேஜ், உங்ககிட்ட இருக்கிற வெப்சைட் வந்து நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. ஓகே. ஓகே. சோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டாஸ்க்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இந்த டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு லைக் ஆல்ரெடி உங்களுக்கு கூகுள் ஆட் அக்சஸ் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு கேம்பெயின் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். சோ இப்போ இந்த பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ் தான். இந்த பிசினஸ்க்கு நீங்க ஆல்மோஸ்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ ஆட் காப்பீஸ் எல்லாமே நீங்க உங்களோட அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரான ஆட் காப்பீஸ் எல்லாமே எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா டுடே ஈவினிங்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் அக்கௌண்டோட அக்சஸ் எனக்கும் இருக்கு. ஸோ அந்த நீங்க வந்துட்டு நீங்க சப்போஸ் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்க இமீடியட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா ஓபன் பண்ணி நம்ம வந்துட்டு நீங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன கான்செப்ட்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணலாம். சரி சார். ஓகே. ஓகேங்களா? சரி சார். நம்ம ஹெட்லைன்ஸ் ஆட் காப்பீஸும் டிஸ்கிரிப்ஷனும் வந்து ஒவ்வொரு ஆட் குரூப்புக்கும் தனித்தனியா வரும் அப்படின்னா சார்? ஆமாங்க. ஒரு ஆட் குரூப்புக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்னா 15 ஹெட்லைன் 4 டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே சார். ஓகேங்களா? இப்போ நீங்க கீவேர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. அங்க போங்க, அந்த ஷீட் போங்க. ஓகே. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட் குரூப், டாப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்லனா பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வச்சிருக்கீங்க. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் நேம். இதுக்குள்ள நான் வந்துட்டு கீவேர்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்ட் எல்லாம் ஃப்ரேஸ் மேட்ச் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப இந்த கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே நீங்க ஃப்ரேஸ் மேட்ச் எல்லாம் நீங்க உள்ள வந்துட்டு போட்டுட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கீவேர்ட் ரிலேட்டடா ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே சார். அதே மாதிரி செகண்ட் ஆட் குரூப் பெஸ்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். அப்போ வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கம்பெனி சம்பந்தமா ஒரு கீவேர்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ அந்த ஆட் குரூப்புக்கான நேம் பெஸ்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். அந்த கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே நீங்க அந்த குரூப்புக்குள்ள போடுங்க. இதுக்கான ஆட் காப்பீஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஜெனரேட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ 5 ஆட் குரூப்ஸ் இருக்கு. அந்த 5 ஆட் குரூப்ஸ்க்கான கீவேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க. தென் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொன்ன இந்த டாஸ்கை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு இப்போ கிரியேட் பண்ண இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். இதுல உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்ன டவுட் வருது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த டவுட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது உங்களோட பிசினஸ். ஓகேங்களா? தென் இதே பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 5 டிஃபரெண்ட் கேம்பெயின்ஸா கிரியேட் பண்றதுன்றது செகண்ட் டாஸ்க். தேர்ட் டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ரேண்டமா ஒரு பிசினஸ் வந்துட்டு கொடுப்பேன். ஓகேவா? ஓகே. உங்களோட பிசினஸ் ஈஸியா வந்து நீங்க பண்ணிடுவீங்க. ரேண்டமா ஒரு பிசினஸ் வரும்போது எப்படி வந்துட்டு நீங்க பண்ணணும். ஓகேவா? சோ அந்த இதை நீங்க வந்துட்டு நீங்க ரெடி பண்ணா மட்டும்தான் நீங்க அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வேற எந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு வந்தாலும் உங்களால ஈஸியா வந்துட்டு பண்ண முடியும். சரி. ஓகே. சோ பிசினஸ் வந்துட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இந்த இது வந்து சொல்லிருந்தீங்க அந்த மேட்ச் கேஸ் வந்து அந்த நம்ம அந்த சிம்பிளா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுங்க ஃபியூச்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இது மட்டும் நான் கொடுத்தா போதுமா? அந்த பிரைஸ் மேட்ச் இல்ல நானும் சொல்றேன். நம்ம ஆல்மோஸ்ட் ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மேட்ச் டைப் பத்தி பேசியிருக்கோம்.
எஸ் ஸோ சார். அந்த மேட்ச் டைப் பத்தி உங்களுக்கு திரும்ப டீடைலிங் வந்துட்டு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன் உங்களுக்கு நான் திரும்ப அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டக்ட் பண்றேன். பட் இப்போதைக்கு ஃப்ரேஸ் மேட்ச் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதனாலதான் அந்த டாபிக்கை சொல்லிட்டு நான் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைக்கு நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது நான் சேர்த்து சொல்லிட்டேன். அப்போ ஒன்ஸ் அகைன் நீங்க நம்ம சொன்ன டாபிக்ஸ் வந்துட்டு என்ன, அந்த மேட்ச் டைப்ஸ்னா என்னென்ன இருக்கு, அதை நீங்க வந்துட்டு ஒன்ஸ் அகைன் செக் பண்ணணுன்றதுக்காக தான் இமீடியட்டா மேட்ச் டைப் சொல்லும் போது நான் அந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான செட்டப் வந்துட்டு இப்பவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் செஷன்ல எனக்கு நான் டாஸ்க் என்ன கொடுத்தேன், அந்த டாஸ்கோட கிளாரிட்டி எனக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்ட், அந்த டாஸ்க் வந்துட்டு எப்படி வந்து நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, என்ன மெத்தட்ல வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க ஒன் பை ஒன்னா வந்துட்டு எனக்கு அப்படின்னா ஓபன் பண்ணி இது வந்துட்டு இப்ப இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க நான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஆட் குரூப் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ் வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒன் பை ஒன்னா ஷோ பண்ணி எங்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ரிவ்யூ பண்ணுவேன் நீங்க. சார் இந்த ஆட் குரூப் நீங்க கிரியேட் பண்ண சொல்லல சார். டிஃபரெண்ட் ஆட் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற சொல்லல. ஓகே. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டூல் ஓபன் பண்ணுங்க. ஒன் செகண்ட். அதாவது கேம்பெயின் கிரியேட் பண்றப்போ அந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கும் இல்லையா? எஸ் சார். ஓகே. சோ இதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயினை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆட் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, லிஸ்ட் ஆஃப் ஆட் குரூப்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துலயும் பிளஸ் சிம்பிள் இருக்கும் இல்லையா? எஸ் சார். ஓகே. சோ டூல் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு லிங்க் கொடுத்தீங்க அதே பண்ணிடுங்க. டைரக்டா நீங்க ads.google.com ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயில் ஐடி அது அக்சஸ் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. நீங்க டைரக்டா ஓபன் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓபன் ஆயிருங்க. இதான் வருது சார். சைன் இன் கொடுங்க. ஓகே. என்னோடது 331. ஓகே. செகண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுறதுன்றதுனால ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ? என்ன சார்? ரெக்கார்ட் ஆகுதுன்றதுனால ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ? இல்ல சார், இல்ல. ஓகே 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 சார். இதுல வந்து அந்த ஆட் குரூப் எப்படி கிரியேட் பண்றது சார்? ஓகே. ஃபர்ஸ்ட் கேம்பெயின் போயிருங்க. ஏற்கனவே ஒரு கேம்பெயின் வந்துட்டு நம்ம உள்ள ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? சோ லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே எங்க